டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைமுடி ரொம்ப வெண்மை நிறத்துல மாறிக்கிட்டே வருது. நரைமுடி வந்துருச்சுங்க. கிரே ஹேர் இருக்கு. அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா, இந்த வேர் பகுதியில ஸ்கேல்ப்ல இருந்து நமக்கு முடி ரூட்ல இருந்து வெளியில வரக்கூடிய இடத்துல நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பிளாக்கா இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 6 மாதங்கள், 1 வருடங்களுக்கு பிறகு இது முடி முழுவதுமே வெண்மையாக மாறும். ஸோ இந்த மாதிரி ரூட்ல இருந்து வெளிவரக்கூடிய இடத்துல நிறைய பேருக்கு இந்த மாதிரி வெண்மை நிறத்துல முடி இருக்கும். அதே மாதிரி சில ஆண்களுக்கு பார்த்தோம்னா, நம்ம மீசை தாடி பகுதியெல்லாம் பார்த்தோம்னா பியர்ட்ல வெண்மை நிறத்துல முடி சேஞ்ச் ஆகிறத பார்க்குறோம். அதே மாதிரி கை பகுதிகள்லயோ இல்ல நெஞ்சு பகுதியில இருக்கக்கூடிய முடிகள் வெண்மை நிறமாக மாறும். இதுக்குமே டை யூஸ் பண்றவங்க நம்ம நிறைய பேர் இருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாவதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ண போறோம்? அப்போ நேச்சுரலான ஹேர் டை ஏதாவது இருக்கா? இப்போ சிலருக்கு ஹேர் டை யூஸ் பண்றதுனால கொஞ்சம் அலர்ஜி ஏற்படுது. தலையில தடிப்பு தடிப்பா உருவாகுது. இல்ல நமக்கு கைகள்லயோ இல்ல முகத்துல அப்ளை பண்ணும்போதோ கண்கள்ல வீக்கம், உதடு பகுதியில வீக்கம் ஏற்படுது. சீக்ஸ்ல எல்லாம் கண்ணப்பகுதியில எல்லாம் பார்த்தோம்னா வீக்கம் ஏற்பட்டுருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்ப நேச்சுரலா நம்ம ஏதாவது இயற்கை முறையில சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம ஏதாவது ரெடி பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்றேன், இந்த மூலிகைகளை பயன்படுத்தினாவே ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்குது. சரி, அப்படி இருக்கும்போது இதுல என்னென்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம நேச்சுரல் ஹேர் டைய நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல முக்கியமா நமக்கு அவுரி பொடி தேவைப்படுது. ஸோ இந்த அவுரி பொடி அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஹேர் டைலையுமே இது நேச்சுரலா பார்க்கும்போது இது நமக்கு கிடைக்குது. பட் இதனோட சேர்க்கக்கூடிய சில பொருட்கள் இதை நம்ம ரெடி பண்ணி ஸ்பெஷலா செய்யும்போது நேச்சுரலாவே நமக்கு அந்த நரைமுடி கருப்பாக மாறும். தொடர்ந்து இந்த டைய நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு பலன் கிடைக்குதுன்னா, நிரந்தரமாகவே நமக்கு ஹேருக்கு தேவையான நியூட்ரிஷன் இதுல கிடைக்கிறதுனால அந்த இளம் வயதுல இருக்கக்கூடிய நரைமுடி, நிறைய பேருக்கு அந்த இளம் வயதிலேயே இருக்கக்கூடிய நரைமுடி கருமை நிறமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்ததாக இதுல பயன்படுத்தக்கூடிய வேற என்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, திரிஃபலா சூரணம் எடுத்துக்கணும். இந்த திரிஃபலா சூரணம் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். திரிஃபலா சூரணம் இதனோட ஹென்னா பவுடர், மருதாணி பொடி. திரிஃபலா சூரணமும் மருதாணி பொடியும் சம அளவு எடுத்துக்கணும். இதனோட எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டுணும். அதுக்கப்புறம் இளநீர் இருந்தா கொஞ்சம் விடணும். எலுமிச்சை சாறு, இளநீர் ரெண்டும் விட்டு இது பேஸ்ட் மாதிரி கலந்துக்கணும். திரிஃபலா சூரணம், மருதாணி பொடி ரெண்டுமே எலுமிச்சை சாறு, இளநீர் விட்டு கலந்து ஒரு இரவு முழுவதும் அதை அப்படியே வச்சிடணும். காலையில என்ன பண்ண போறோம்னா, இதை நம்ம ஹேர் டைய யூஸ் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுரி பொடி இருக்கு இல்லைங்களா, அதை இதனோட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிரட்டை கறி இதுக்கு முக்கியமா தேவைப்படுது. சிரட்டை அப்படின்னா தேங்காய் ஓடு நம்ம பயன்படுத்த போறோம். தேங்காய் ஓடு சுட்டு கறியாக்கி எடுத்துக்கணும். இந்த கறியை நல்லா 1-2 இடிச்சிட்டு அதை நல்ல ஃபைன் பவுடரா எடுத்துக்கணும். அது இதனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சம் திரும்பவும் எலுமிச்சை சாறு இதுல விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பவுடர் நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு முறை தலை ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழித்து தலையை வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா, திரும்ப நெக்ஸ்ட் டே திரும்பவும் அடுத்த நாள் இதே ஹேர் பேக்கை ரெடி பண்ணி தலையில அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு 2 டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். இதுல என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, சார்கோல் அப்படின்னு சொல்றோம். நேச்சுரலாவே இப்போ நிறைய மார்க்கெட்ல விஷயங்களை பார்க்குறோம். ஃபேஸ் பேக்கா இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ற சோப்ஸ், அதுக்கப்புறம் ஷாம்பூஸ், இதுல எல்லாமே சார்கோல் இருக்கு. டூத் பேஸ்ட்ல கூட சார்கோல் இருக்கு அப்படின்னு வருது. இந்த சார்கோல் இருக்கக்கூடிய நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றதுனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகுது. நம்ம தலையில இருக்கக்கூடிய ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸோ இல்லை டேண்ட்ரஃப், அதுக்கப்புறம் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை சரி பண்றதுக்கு நமக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இதை ரெகுலரா நம்ம ஒரு 10 நாட்களுக்கோ 12 நாட்களுக்கு ஒரு முறை நேச்சுரலாவே நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம இருக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே டீனேஜ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வெண்மை நிற முடி இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த வெண்மை நிற முடி மறையறதுக்கு இத தலையில நான் சொன்ன இந்த ஹேர் டைய யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு திரும்ப அடுத்த நாளும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இது யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் ரிசல்ட். ஏன்னா
ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரே ஹேர் மறையணும்னா நேச்சுரல். ஏன்னா எத்தனை காலத்துக்கு நம்ம வந்து கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய டை யூஸ் பண்ண முடியும். அப்ப நேச்சுரலான ஒரு ஹெல்த்தியான ஹேர் டை நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம இருக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதிகமான கெமிக்கல்ஸ் அமோனியா இருக்கக்கூடிய அந்த ஹேர் டையை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல வந்து அர்டிகேரியா ரேஷஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெட்னஸ், ஐ ப்ராப்ளம், ஐல வந்து கண்கள்ல ஒரு ரெட்னஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு வந்து அந்த ஒற்றை தலைவலி அப்படின்ற பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நேச்சுரலான ஒரு டை நம்ம யூஸ் பண்ணும்போது, ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா மூலிகைகள். பிளட் பியூரிஃபையருக்காக இதை வந்து இன்டர்னலாகவும் மெடிசனா நம்ம வந்து சித்த மருத்துவத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூலிகைகளே நம்ம வந்து டையா யூஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம இதுல இருந்து குணமாகலாம். அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோய்களோ, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஒற்றை தலைவலி, இது நிறைய பேருக்கு இருக்கும். டை யூஸ் பண்றவங்களுக்கு நம்ம ரீசன் இதுதான் தெரியாது. ஸோ இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வந்து நேச்சுரலா நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம இருக்கணும்னா இந்த ஹெர்பல் ஹேர் டையை பயன்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு முறை பயன்படுத்திட்டு செகண்ட் டே அடுத்த நாளும் இதை வந்து பயன்படுத்துங்க. அடுத்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு முறை யூஸ் பண்ணாலே போதும். இதுல வந்து நல்லாவே ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவுல நேச்சுரலான ஒரு ஹெர்பல் ஹேர் டை அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.